இது வேணா ஜூம் பண்ணலாம் சார். இது வேணா ஜூம் பண்ணலாம் சார். அதான் 2 பேர் மைக் ஆன் பண்ணிக்கிறேன். மைக்கை குறைச்சி விட்டீங்க. மைக்கை வச்சுட்டு மறுபடியும் வணக்கம் வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது வடக்கிப்பட்டி வண்டமுருகன். மாநில செய்திகள். ஆதரக்கோட்டை ஹோட்டலில் 600 அப்பளம் சரிந்து 6 பேர் பலி, 3 பேர் படுகாயம். ஒற்றைக்கால் டாக்டரிடம் போய் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கவரப்பேட்டையில் இருந்து சென்னை வந்த பஸ் மீது கொசு மோதி பசு உடைந்தது. கொசுவை தேடுவதில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கொசுவை பிடித்தால் எறும்பு ரோடு மறியல் நடத்தும் என்று எறும்புகள் சங்க தலைவர் கட்டை எறும்பு எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் தெரிவித்துள்ளார். எறும்பை உடனே பிடித்து சர்க்கரை டப்பாவில் போடும்படி போலீஸ் உத்தரவிட்டுள்ளது. இப்ப நம்ம இந்துஜாட்ட பேசலாம். ஹலோ இந்துஜா. மறுபடியும் சொல்ற மறுபடியும் கூப்பிடு. ஹலோ இந்துஜா, தற்பொழுது இங்க நிலவரம் என்ன? இங்க எறும்புகளை பிடிச்சி சக்கரை டப்பால போடுறது நடந்துட்டு இருக்கு. இது போலீஸார் தீவிரமாக்குறாங்க. இது நாளைக்கு முடியும் என்ன நினைக்கிறேன். கூடுதல் தகவலுக்கு நன்றி. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எங்க குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குங்க. கவலைப்படாதாமா, கையை பொடி வச்சுக்க, கட்டவரில் மடக்கிக்க, 4 வரலையும் மேலே வச்சுக்கிட்டு ஓடி ஒரு குத்துடு. குழந்தை அழுவாம உடனே தூங்கிடும். சரிங்க. செய்திகள் தொடர்கின்றன. மூதேவி வருஷம் காட்டேரி மாசம் அமாவாசை ராத்திரி 12:30 மணிக்கு டாக்டர் ரத்த காட்டிற்கும் நர்ஸ் மோகினி பேய்க்கும் சுடுகாடு மண்டபத்தில் ராவுகால யமகண்டத்தில் யமதர்ம தலைமையில் கல்யாணம் நடைபெற உள்ளது. பள்ளி பொரியல், பாம்பு பாயாசம், தவளை சூப், எலி ஊறுகாய், கீரிப்பிள்ளை பச்சடி, உடும்பு துவையல், ஆந்தி அதிரசம், அணில் அப்பளம் ஆகிய அறுசுவை உணவுகள் வழங்கப்படும். கிருஷ்ணநதி தண்ணீரை உடனே திறக்க வேண்டும் என்று தவளைகள் சங்க தலைவர் சொரித்தவளை நேற்று மாலை தஞ்சாவூர் குதிரை மனுவில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். தண்ணீரை திறக்காவிட்டால் நாளை முதல் தஞ்சாவூர் குதிரை மடுவில் இருந்து சென்னை கூவமாறு கோட்டை வரை கடும் போராட்டம் நடத்தப்படும் என்று தவளைகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அதனால் தவளைகளை பொட்டலம் கட்டி லாரியில் ஏற்றி ஆந்திராவிற்கு கொண்டு வருமாறு ஆந்திர முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுகை வெள்ளாட்டு பாலத்தில் போண்டா வித்துக் கொண்டிருந்த ஆயா மீது லாரி மோதியதால் ஆயாவை மெக்கானிசத்துக்கும் லாரியை ஜிஹெச்சுக்கும் அனுப்ப போலீஸ் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் லாரியின் மீது வழக்கு தொடரும் என்று அழுக்கு அன்புவாணன், வெட்டி வெங்கடாய தளபதி, மட்டை மனோகரன், நெட்டை நெடுஞ்செழியன், வேஸ்ட் வேலன், ஜட்டி ஜவஹர்ராஜா, தயிர் தசரதன், அண்டா ஆறுமுகம், தேங்காய் தேவராஜன் ஆகிய வக்கீல்கள் தெரிவித்துள்ளனர். இப்ப நம்ம அந்த தவளைகள் சொரித்தவளை சங்க தலைவர்கிட்ட பேசுவோம். ஹலோ சொரித்தவளை, நீங்களா? சரி, நீங்க அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, கூடுதல் தகவலுக்கு நன்றி. அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றேன். கிருஷ்ணநதி தண்ணீரை திறக்கலன்னா அவர் போராட்டம் தொடரும்னு சொல்றாங்க. பொட்டலம் கட்டி எங்களை ஆந்திராவுக்கு அனுப்பினாலும் ஆந்திராவில் போய் போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல சன் டிவி, ராஜ் டிவி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. யாராவது வீட்டுல ஒருத்தவங்க வீட்டுல கேபிள் ஒயர் இழுத்தாங்கன்னா லேசா பிளேடால சீவுங்க. பணம் இல்லாம சன் டிவி வரும். ஓனர் வந்து கேட்டா கம்பெடுத்து மடையை உடச்சிட்டு
ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு பொறுமையாக வந்து சன் டிவி பார்க்கலாம். ஆடு மாடுகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் வைக்கோல்கள் மிஷின்களில் இருப்பதால் தங்களுக்கு தீனி இல்லை என்றும் வண்டலூர் முதல் முதுமலை காடு வரை கடும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஆடு மாடுகள் சங்க தலைவர் காங்கேயன் காலை எமது செய்தியாளர் இந்துஜாவிடம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ப்ளூ கிராஸ் அமைப்பு பாம்புகள் நாய்களை மட்டும் கண்டுகொள்வதாகவும் தங்களை புறக்கணிப்பதாகவும் ஆடு மாடுகள் சங்க தலைவர் தர்மபுரி காங்கேயன் காலை மேலும் தெரிவித்துள்ளார். இப்ப நமது செய்தியாளர் இந்துஜா பேசுவோம். ஹலோ இந்துஜா, இப்போ அங்க உள்ள நிலவரம் என்ன? ஆடு மாடுகள் தண்ணி இல்லாம மேய்ச்சல் இல்லாதனால மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் கைவிடப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்றினது இந்த கூட்டம் கலைன்னு நினைக்கிறேன். நன்றி இந்துஜா. இப்ப தர்மபுரி காங்கேயன் காலையிட்ட பேசுவோம். ஹலோ தர்மபுரி காங்கேயன் காலையா? நீங்க பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி நன்றி தர்மபுரி காங்கேயன். அவர் சொல்ல விரும்பலையா? நான் விளக்கமா சொல்றேன். ப்ளூ கிராஸ் அமைப்பு நாய்களுக்கும் பாம்புகளை மட்டும் கண்டுகொள்ளணும் எங்களை புறக்கணின்னு சொல்றாங்க. அவங்க ஆடு மாடுகளை கண்டுகொள்ற வரைக்கும் அவங்க கோரிக்கை நடத்தும், அவங்க போராட்டம் நடத்துவாங்களாம். 50 கொசுவிற்கு ரத்தம் தேவை. கொடுக்க விருப்பம் இருந்தால் ராத்திரியில் சட்டையை கழட்டிவிட்டு சாக்கடை ஓரமா போய் படுங்க. ஊசி இல்லாம கொசு வந்து ரத்தத்தை எடுத்துக்கிறோம். காட்டுப்பகுதி செய்திகள். காட்டுப்பகுதியிலிருந்து மதம் பிடித்து வேகமாக ஊருக்குள் வந்த யானைகள் அங்குள்ள பயிர்களை அடித்து நாசப்படுத்தின. அவற்றோடு ஒரு யானைக்குட்டி ஊருக்குள் ஒரு வீட்டில் கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனின் சட்டியை எடுத்து போட்டுக்கொண்டு தப்பி ஓடியது. இப்ப அந்த தம்பிகிட்ட பேசுவோம். ஹலோ ஹலோ, மூணாவது தம்பியா? அந்த சட்டியை எப்படி அவங்க யானைக்கு பத்தனுச்சு? அதான் தம்பி, அந்த சட்டி எப்படி யானைக்கு பத்தனுச்சு? அது மீட்டடிங்களா இல்லையா? சரி, நன்றி தம்பி. ராசி பலன்கள். மேச ராசி நேயர்களே, நீங்கள் இங்கு என்று சென்றாலும் உங்களுக்கு ஓசியில் சோறு கிடைக்கும். ரிஷிப ராசி நேயர்களே, இன்று உங்க வீட்டில் ரசம் வைத்தால் அது விஷமாக இருக்கும். அதான் நீங்க உங்க வீட்டுல ரசம் வைங்க, அதான் உங்களுக்கு நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்களே, இன்று யாரிடமாவது வாயை கொடுத்து மிதி வாங்கி கொள்ளாதீர்கள். கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் வீட்டில் வடகம் வறுத்து சாப்பிட்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் இன்று வெளியில் செல்லாமல் வீட்டில் கம்முன்னு இருங்க. கன்னி ராசி நேயர்களே, இன்று நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது பன்னி கடிக்க வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் இங்கு எங்காவது சென்றாலும் பலமான ஒருத்தர் உங்கள் மேல் ஏறி குதிக்க வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் வெளியில் செல்லாமல் பாயை எடுத்து போட்டு படுத்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, அவ்வளவு கேவலமா இருக்கு. மகர ராசி நேயர்களே, இன்று நீங்கள் யாராவது வம்புட்டால் முகரை பிய்ய வாய்ப்பு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வம்பு சண்டை வரிசையாக நிற்கும். மீன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நன்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி. சார் இது பார்த்து சார்